Hi friends, welcome back to our channel Phoenix Couple Shankar with Veda. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வரலக்ஷ்மி நோன்பு அன்னைக்கு முதல் நாள் வந்து எடுத்தது. அதாவது 15th ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுக்கிறேன். பட் வெனஸ்டே தான் வந்து வரும். ஸோ வரலக்ஷ்மி நோன்பு எல்லாருமே வந்துட்டு முதல் நாளே வந்து போடுவாங்க என்ன பண்ணுறோன்ட்டு. பட் நம்ம வீடியோஸ் எல்லாமே வெனஸ்டே தான் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு நல்ல நேரத்தில் பூஜை பண்ணியிருப்பேன் இல்லையா, அது என்னது அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வியாழக்கிழமை தான் அம்மனை வந்து அழைச்சேன். ஸோ ஆகஸ்ட் 15th ஈவினிங் ஒரு 6 PM to 8 PMக்குள்ளே வந்துட்டு மகாலட்சுமி வந்து உள்ளே அழைச்சேன். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட், ஸோ உள்ளே வந்துட்டு அழைக்கிறதுக்கு முன்னாடி வீடியோ வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து இந்த வாட்டி பூஜை ரூமில் தான் வந்து வரலக்ஷ்மி நோன்பு வந்து கொண்டாடினேன். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா குழந்த வந்துட்டு ஒரு 7-8 மாத குழந்த, அவளை வச்சுட்டு என்னால் வந்துட்டு வரலக்ஷ்மி நோன்பு வந்து கொண்டாட முடியல. ஸோ நானே தான் வந்துட்டு முகம் வச்சு கொண்டாடினேன். ஸோ யாரையுமே வந்து இன்வைட்டெல்லாம் நான் பண்ணலை. இந்த வாட்டி தான் வந்துட்டு நிறைய பேரை வந்து இன்வைட் பண்ணி கொஞ்சம் நல்லாவே வந்து கிராண்டாக பண்ணினேன். ஸோ 2 வச்சுருக்கேங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முகம் வச்சு ஒன்று வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து கலசம் வச்சுருக்கேன். கலசத்தை தான் வந்துட்டு வீட்டு வாசல்லேருந்து வெளியில் வந்து அழைச்சிட்டு வந்து வச்சது. ஸோ 2த்துக்குமே வந்துட்டு பொதுவாக நான் என்னென்ன போட்டேன் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். கலசத்துக்கு எப்போ போல் வந்துட்டு பச்சரிசி, எலுமிச்சை, கிராம்பு, ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாணயம் ஒரு 11 நாணயம் வந்து போட்டேன். அப்புறம் மஞ்சள், இந்த மாதிரி கிழங்கு மஞ்சள் போட்டேன். அப்புறம் வந்து குங்குமம், காதோல கருகுமணி. ஸோ இதுதான் வந்துட்டு 2க்குமே வந்து போட்டேன். அம்மன் முகம் வச்சதுக்கும் சரி. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொம்பில் வந்து கலசம் வந்து வச்சுருப்பேன். ஸோ தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மஞ்சள் தடவி தேங்காய் வந்து வச்சுருக்கேன். ஸோ கீழே வச்சுருந்ததுக்கும் மஞ்சள் தடவி தேங்காய் வந்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி ஒரு 6 o'clock வந்துட்டு எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ மார்னிங்கில் இருந்தே வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்குக்கெலாம் வந்து பண்ணிவிட்டு ஈவினிங் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் க்ளீனிங், கோலம் போடுறது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கொலு படிக்கட்டு தான். ஸோ கொலு படிக்கட்டுலேயே நம்ம வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இதுக்காக டேபிள் அரேஞ்ச் பண்ணோம்னா உள்ளே வந்து அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ அதனால் கொலு படிக்கட்டுலேயே வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு மேலே இதுவும் கீழே வந்து கலசமும் வச்சுருக்கேன். ஸோ மாந்தழை வந்து கிடைக்கல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை வந்து வச்சுருக்கேன். ஸோ வேப்பிலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது தான். ஸோ அதனால் வந்து வேப்பிலை வந்து வச்சுருக்கேன். அடியில் போட்டது என்னது அப்படின்னா ஒரு புது புடவைங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ப்ளெயினாக தெரியக்கூடாது அப்படின்ட்டு கட்டாத புடவை இருக்கும்ல, புதுசாக வாங்கினது, ஒரு 2-3 மாதம்தான் ஆச்சு. ஸோ அதை வந்து அப்படியே வந்து வச்சாச்சு. ஸோ சுமங்கலிக்கு கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா பேங்கிள் வந்து வாங்கியிருக்கேன். ரெட் கலர் பிளெயின் கலர் பேங்கிள் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால தான் வாங்கியிருக்கேன். ஸோ தாலி, அதாவது மஞ்சக்கயிறு, குங்குமம், மஞ்சள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி நான் மறுபடியும் போட்டது. ஏன்னா உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பவுட்ரு தான் வந்து இருக்கும். அதனால் பவுட்ரு வச்சு எதாவது அலர்ஜி ஆகிடும்ன்ட்டு ஒரிஜினல் குங்குமமும் மஞ்சளும் வந்து போட்டிருக்கேன். ஸோ பப்போட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா கொடுக்கறதுக்காக பேங்கிள்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கை குழந்தை இருக்குது, 8 மாத குழந்தை. ஸோ அந்த குழந்தைக்கு ஏற்ற பேங்கிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். சுமங்கலிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா தாலி சரடும், மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு, வளையல், இது அப்புறம் வந்து இதை கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு, அந்த செயின், வளையல். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒன்று கொடுப்பேன். ஏன்னா கன்னிமார் பொண்ணுங்க தானே. ஸோ அதனால் வந்துட்டு தாலி சரடு வந்து இன்னும் கொடுக்கல. ஆனால் வீட்டுக்கு வர எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வரலக்ஷ்மி நோன்பு சரடு வந்து உண்டு. அதனால் வந்துட்டு சரடு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 சரடு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா யார் வேணால் வந்து வரலாம், குழந்தைங்க கொண்டு வரலாம். அதனால் வந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு சரடு, வரலக்ஷ்மி நோன்பு சரடு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ ஈவினிங்க்கு வந்து வரவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 3 வகையான சுண்டல் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் பாயாசம் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அழைக்கிறத பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா மணி 8க்குள்ளே வந்துட்டு சாமி வந்து அழைச்சிட்டேன். அழைச்சி வந்துட்டு பூஜா ரூமில் வந்து வச்சுட்டேன். ஸோ நான் கரெக்டாக பண்ணனா இல்லையான்னு வந்து எனக்கு தெரியாது. பட் மனசார பண்ணன்னு மட்டும் எனக்கு தெரியும். எந்த ஒரு காரியமுமேங்க, அது சாமி காரியமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஏதாவது வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, எது பண்ணாலும் மனசார பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஸோ நான் மனசார கடவுளே நீ வந்துட்டு எங்கள் வீட்டில் எப்பவுமே நிரந்தரமாக தங்கணும் மகாலட்சுமி தாயே அப்படின்னு சொல்லி தான் நான் மனசார வந்துட்டு பூஜை பண்ணி உள்ளே வந்து வச்சேன். ஸோ என்ன பாட்டு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்யம் தான் லக்ஷ்மி பாருமம்மா. ஸோ இந்த சாங் தான் வந்துட்டு பாட்டு போட்டிருந்தேன். காப்பிரைட் வந்துடும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து ஆட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரடும் வந்து ரெடி. சரடு காட்டுறேன். சரடும் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும். எல்லா செலவுமே பார்த்திங்கன்னா 300க்குள்ளேயே நான் வந்து முடிச்சிட்டேன். சுமங்கலிக்கு வந்தவங்களுக்கு தாம்பூலம் வச்சு கொடுக்கறதுலேருந்து, அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறதுலேருந்து, குழந்தைங்களுக்கு வாங்கினதுலேருந்து எல்லாமே. ஸோ அப்கமிங் வீடியோஸில் என்னென்னு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொல்லியிருந்தேன் வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்து போடுறேன்ட்டு. ஸோ சரி நம்ம வந்துட்டு பூஜை பண்ணுறது ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோன்பு. ஸோ நான் வரலட்சுமி நோன்பு என்னென்ன பூஜை பண்ண கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்துட்டு உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா?